Hi friends, Assalamu alaikum. Welcome back to Risha Kitchen. நான் இன்றைக்கி காஃபி புடிங் எப்படி செய்கிறேன்னு தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அது ஒரு ஈஸியான வெரி குயிக்காக செஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு ரெசிபி. குக்கிங்கில் பிகினர்ஸாக இருக்கிறவங்க ஒரு டெசர்ட் ஒன்று செய்யணுமென்று சொன்னாலும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு நல்ல ஈஸியாக எப்படியுமே எந்த மாதிரி செஞ்சாலும் ஒரு சரியான பர்ஃபெக்டாக வரக்கூடிய ஒரு ரெசிபி. கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். காஃபி புடிங்கை செய்கிறதுக்கு ஒரு பேனில் 500 ml ஃப்ரெஷ் மில்கை ஊற்றிக்கொள்ளுங்க. ஊற்றி அதை கொஞ்சம் ஃப்ளேமை குறைச்சி வச்சு லோவில் மாதிரி வச்சு அதை கொஞ்சம் கொதிக்கிறதுக்கு விடுங்க. அந்த டைமுள்ளுக்கு அது கொதிக்கிற டைமுள்ளுக்கு ஒரு சின்ன பவுலில் ஜெலட்டின் 10 கிராம் ஜெலட்டின் பவுடரை நீங்கள் அதில் போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி உங்கள்கிட்ட ஜெலட்டின் இல்லாமல் சைனா கிராஸ் இருந்தால் அந்த அகர்ன்னு சொல்லக்கூடிய அந்த சைனா கிராஸ் இருந்தால் உங்களுக்கு அதையும் இது மாதிரி அதை துண்டு வெட்டி போட்டு இது மாதிரி தண்ணி ஊற்றி நீங்கள் அதை கொதிக்க வச்சா சரி. நான் காட்டுற மாதிரி கொதிக்க வைங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடியில் கீழே ஒரு பேன் ஒன்றில் இதே நீங்கள் டபுள் பாயில் பண்ணணும். அப்போ டபுள் பாயிலுன்றது கீழே ஒரு பேன் ஒன்றில் தண்ணியை ஊற்றி வச்சுட்டு அதுக்கு மேலால் நாங்கள் இந்த மிக்ஸ் பண்ணின இந்த பவுலில் அதுக்கு மேலால் அது சூடாகிற அளவுக்கு கொதிக்க வச்சு அதை மிக்ஸ் பண்ணுறது தான் டபுள் பாயில் என்று சொல்கிறது. ஒரு பாத்திரத்துக்கு மேலால் இன்னொரு பாத்திரத்தை வச்சு அதை கொதிக்க வைக்கிறது தான் டபுள் பாயில் என்று சொல்கிறது. இந்த மாதிரி வச்சு இதை அந்த ஜெலட்டின் மெல்ட் ஆகி வர அளவுக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களை மிக்ஸ் பண்ண போக்கில் விளங்கும். அது நல்லா மெல்ட் ஆகி கொஞ்சம் தண்ணி மாதிரி அது வரும். அந்த டைமுக்கு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ கொதிச்சு கொண்டிருக்கிற இந்த மில்கில் 2 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ் மில்கை சேர்த்துக்கொள்ளுங்க. கண்டென்ஸ் மில்க்குன்றது மில்க் மைட். இதை சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட 125 கிராம் சுகரையும் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. எப்படியும் 2 டேபிள் ஸ்பூன் மில்க் மைட் இதுக்கு போதா. அப்போ அதுக்கு நாங்கள் 125 கிராம் சுகரையும் இதில் சேர்த்துக்கொள்ளுங்க. எப்படியும் கண்டென்ஸ் மில்கை சேர்த்தேன்னு சொன்னால் எப்படியுமே இந்த டெசர்ட் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நாங்கள் மில்க் மேடை சேர்த்துக்கொள்கிறது. இல்லாட்டி உங்களுக்கு இந்த மில்க் மேட் இல்லாட்டி உங்களுக்கு சுகரை மட்டும் வேணுமென்றாலும் சேர்த்து உங்களுக்கு இதை செய்யலும். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதை மிக்ஸ் பண்ணுற அந்த கொதிச்சு வர அந்த டைம் உள்ளுக்கு நாங்கள் எங்களை காஃபி பவுடரை மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு கோல்டான ஃப்ரெஷ் மில்க் எடுத்துக்கொள்ளுங்க. மில்க் சூடாக இக்க தேவையில்லை. கொஞ்சம் கோல்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அது கொஞ்சம் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஒரு மில்கை சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்துட்டு அதில் நான் நெஸ்கஃபி 3 பேக்கெட்டை இதில் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட ஈக்கிற ஏதாவது ஒரு காஃபி பவுடரை உங்கள்கிட்ட ஈக்கிறத்தை உங்கள்கிட்ட சேர்த்துக்கொள்ளிடும். சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ மில்க் மேடும் சுகரும் சேர்த்த இந்த மில்க் கொதிச்சிட்டிருக்குது. இப்போ இதில் நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சு அந்த காஃபி மிக்சரை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த டெசர்ட்டை செய்ய போக்கல இந்த மில்கை வச்சுக்கிற இந்த ஃப்ளேமை கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கொள்ளுங்க. ஹையில் வச்சேன்னு சொன்னால் மில்க் டக்குன்னு பேர்ன் ஆகிடும். ஸோ நீங்கள் இதை மீடியம் டு லோவில் வச்சு இதை குக் பண்ணுங்கள். இப்போ இந்த காஃபி மிக்ஸ் பண்ணின இந்த மில்கோட இந்த ஜெலட்டின் மிக்ஸையும் நாங்கள் சேர்த்துக்கொள்ளணும்.
ஜெலட்டின் மிக்ஸை சேர்க்க போக்கல அதில் அந்த ஹீட் வந்து மில்கோட ஹீட்டும் அதோட ஹீட்டும் வந்து சேமாக ஈக்கணும். அப்போ தான் அது ஒழுங்காக மிக்ஸ் ஆகி இந்த காஃபி புடிங் வந்து நல்ல ஒழுங்காக இந்த செட் ஆகி வரும். அப்படி உங்களோட ஜெலட்டின் மிக்ஸ் வந்து நல்லா ஆறிட்டுண்டா நீங்கள் அதை இந்த மில்கோட சேர்க்க போக்கல அதை வந்து கொஞ்சம் சூடு பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ ஜெலட்டின் மிக்ஸையும் இந்த மில்கோட சேர்த்து அதையும் நாங்கள் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறோம். இப்போ இந்த காஃபி மிக்ஸை வந்து நீங்கள் ஒரு பவுலில் நீங்கள் இதை செட் பண்ணுறதுக்கு எதில் செட் பண்ண பார்க்குறீங்களோ அந்த பவுலில் வந்து நீங்கள் இதை ஊற்றிக்கொள்ளுங்க. அதில் ஊற்றிட்டு அது கொஞ்சம் ஆறினத்துக்கு பிறகு நீங்கள் அதை ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஃப்ரீசரில் வைக்க தேவையில்லை, நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணினா சரி. அது குயிக்காக ஒரு 3 hours 4 hours அது செட் ஆகிடும். செட் ஆகினதுக்கு பிறகு நீங்கள் அதுக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறேன்னு சொன்னால் சொக்கோ சிப்ஸ் சரி ஏதாவது உங்களுக்கு இருக்கிற சாக்லேட்டை நீங்கள் அதில் மேலால் இந்த துருவி போடும் மேலும் கிரேட் பண்ணி போட்டாலும் நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்போ சொக்கோ சிப்ஸ் ஈக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு மேலால் சொக்கோ சிப்ஸை வச்சு கொண்டாலும் சரி. நீங்கள் உங்களுக்கு எலுமெண்டா இதுக்கு மேலே இருக்கிற பபிள்ஸை வந்து நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுலேருந்து எடுத்தாலும் சரி கொஞ்சம் மங்களங்களை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு அதை கொஞ்சம் மேலுக்கு அந்த பபிள்ஸ் வராத மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ என்கிட்ட இந்த காஃபி புடிங் வந்து நல்லா செட் ஆகி வந்திக்குது. இப்போ இந்த நான் கட் பண்ணி இதை எப்படி வந்திக்கிறேன்னு பார்ப்போம். நல்லா பர்ஃபெக்டாக துண்டு கட் பண்ணலுமான மாதிரி வந்திக்குது. நல்ல ஈஸியான ரெசிபி, நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இதே மாதிரி நீங்கள் இதே மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள், நல்ல யம்மியான டெசர்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த மாதிரி டெசர்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ்க்கும் கூட ஈஸியாக இந்த பெர்ஃபெக்டாக வரக்கூடிய ஒரு டெசர்ட் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.